பாருங்க, இந்த சம்பவத்தை நல்லா ஒத்து பாருங்க. அதாவது இந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை நல்லா பார்க்கணும். அதாவது அதுக்குன்னு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது, பொதுவாக பேசுகிறேன். இப்போது இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஜாதினா எதை வச்சு தெரியுமா மீன் பண்ணுறாங்க? இதை வச்சு தான். எப்படின்னா, பணம் இருந்தால் அவன் பெரிய ஜாதி. பணம் இருக்கிறவங்க எங்கன்னா ஒதுக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு காரில் போய்ட்டு ஒரு இடத்துல இறங்கி பாருங்கள், அவன் என்ன ஜாதினான்னு கேட்க மாட்டான். 4 பேர் ஓடி வந்து அவனுக்கு வாங்க வாங்க அப்படின்வாங்க. அதே இந்த ஜாதின்றாங்களே, வசந்த ஜாதின்றாங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாம் பணமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் காசு இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றுறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு ஹோட்டல் உள்ளே போகிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ எங்கேயோ போகிறாங்கன்னா, அவன் ஜாதியை பார்த்து அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? கிடையாது. அவனுக்கு பணம் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து தான் ஜாதி. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் சில பேர் அதை வச்சு நின்று ஏமாற்றிக்கிட்டு இந்த ஜாதி வெறியை தூண்டிக்கிட்டு அவன் குளிர் கயிறானுங்க. அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் தெளிவாக. இப்போ இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதை பார்த்து இப்போ இதுங்க இந்த வாயில்லாத பிராணிங்க பண்ணுதில்ல, இதை பார்த்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. அதாவது பெரிய ஜாதின்னு சொல்கிறவங்க கூட பணம் இல்லைன்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா, அவன் இந்த மாதிரி தான் அடுத்தவங்கள நாடி போயிட்டு சாப்பாட்டுக்கு ஏதோ இருக்குதா அப்படின்னு கேட்பான். அதே தாழ்த்தப்பட்ட ஜாதின்றாங்கல்ல, அவன்கிட்ட காசு இருந்து அவன் கொடுத்தவனுக்கு உதவி பண்ணால் அவன் பெரிய மனுஷன். இப்போ நான் என்ன சாட்டாக சொல்ல வரேன்னா, ஜாதி அது யார் இது பண்ணாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போது என்னுடைய காலகட்டத்தில் நான் பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நல்ல மனசாக கொடுத்து உதவி பண்ணுறான் தெரியுமா, அவன் தான் இருக்கிறதுலையே பெரிய ஜாதி. அதை தான் இந்த மிருகங்கள் பண்ணுது. இப்போ இது இந்த மிருகம் அந்த மிருகத்துக்கு பால் கொடுக்குது, ஆனால் அது பசியை போக்குது. இது எப்படி நாய் நன்றி உள்ளது, அது பசு. பல பேருக்கு, பல குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பசியை தீர்த்தது எங்கள் பசியை ஆர்த்திக்குது பாருங்கள். அதனால் யார் வாழ்க்கையில் யார் வேணால் உதவி பண்ணுவாங்க. யாரும் மேலே கீழேன்னு கிடையாது. மெயினாக நம்மளுக்குள்ளே நம்ம அப்படி பார்க்குறதே கிடையாது. இதை சில பேர் சொல்லி 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 நம்மளை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜாதி வெறியை தூண்டி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு தெளிவாக இருங்க, ஓகேவா? இதெல்லாம் நீ பேசி என்னடா ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே பேசாமல் இருந்தால் எவனா ஒருத்தன் பேசணும்ல, அந்த ஒருத்தன் நானாக இருக்கிறேன். இதனால் எல்லோரும் மாறிடுவீங்களான்னு கேட்டால் மாற மாட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்கல்ல, அதை தாட்டு பெருசாக இருக்கிறவன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணுவான். ஒருத்தனும் முயற்சி பண்ணால் மாறப்போகுது தானாவே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஃப்யூச்சரில் பார்ப்போம். வாயில்லாத பிராணிகள் பண்ணுது, அதை பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எனக்கு தோணுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லதை சொல்கிறேன். ஓகேவா? பாய்.